Welcome to KTK Mathematics 9th Standard Book Bag Questions Unit 9 History புரட்சிகளின் காலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஷ் ஆகும். ஆன்சர் ஜேம்ஸ் டவுன். செகண்ட் கொஸ்டின் பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுக்கு கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் லாஃபாய்ட். தேர்ட் கொஸ்டின் லாஃபாய்ட், தாமஸ் ஜெபர்சன், மிரபு ஆகியோர் டேஷ் எழுதினர். ஆன்சர் மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம். ஃபோர்த் கொஸ்டின் டேஷில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது. ஆன்சர் சாரட்டோகா. ஃபிஃப்த் கொஸ்டின் பிரான்சில் அரச சர்வாதிகத்தின் சின்னமாக டேஷ் இருந்தது. ஆன்சர் வெர்சிலைஸ். சிக்ஸ்த் கொஸ்டின் ஆஸ்திரிய மற்றும் பிரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் டேஷ் களத்தில் தோற்கடிக்கப்பட்டன. ஆன்சர் வால்மி. செவன்த் கொஸ்டின் கான்டீட் என்ற நூல் டேஷால் எழுதப்பட்டது. ஆன்சர் வால்டேர். எய்த் கொஸ்டின் 16ஆம் லூயியின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள். ஆன்சர் ஜெரோன்டியர். நைன்த் கொஸ்டின் டேஷாம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர அமைதி போர் முடிவுக்கு வந்தது. ஆன்சர் 1783. 10th கொஸ்டின் தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல். ஆன்சர் இயல்பறிவு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இரண்டாம் கண்டங்கள் மாநாட்டில் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். ஆன்சர் பெஞ்சமின் பிராங்க். ஆன்சர் பெஞ்சமின் பிராங்க். பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு 1775 ஜூன் 17. தேர்ட் கொஸ்டின் டேஷ் சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்பி செலுத்த வற்புறுத்தியது. செலவாணி சட்டம். ஃபோர்த் கொஸ்டின் பிரான்சின் தேசிய சட்டமன்ற தலைவர் மிரபு. ஃபிஃப்த் கொஸ்டின் சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவுக்கும் பெரும் விழா நடத்தியதால் டேஷ் கில்லட்டினால் கொல்லப்பட்டார். ஹெர்பர்ட். 16ஆம் லூயி பிரான்சை விட்டு தப்பியோட முயன்ற போது டேஷ் நகரில் அவர் தன் குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார். பெர்னே நகர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை கண்டுபிடிக்க. இதுல கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்ச்சுகீசில் முன்னோடி. இது சரியானது. அடுத்தது லாஸ்ட் ஒன் ஆங்கிலேயர் நியூ ஆம்ஸ்ட்ராமை நியூயார்க் என்ற பெயர் மாற்றம் செய்தனர். இது ரெண்டும் தான் சரி. அப்ப ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் சரின்னு வரும். ஃபோர்த் ஆப்ஷன் 1 மற்றும் 4 சரி. செகண்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரி. அமெரிக்க விடுதலை போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டு போராகவும் அமைந்தது. இது மட்டும்தான் சரி. இதுல ஆப்ஷன் இல்ல. அதனால 1 மட்டும் சரின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் கூற்று ஆங்கிலேய பொருட்களை பாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர். சரி. ஆங்கிலேய நிதி அமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது புதிய வரியை அறிமுகப்படுத்தினார். சரி. அப்ப கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அதுதான் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் கூற்று கட்டாய ராணுவ சேவைக்கு எதிராக வெண்டி என்னும் இடத்தில் விவசாயிகள் ஒரு பெரும் புரட்சியை செய்தனர். சரி. இந்த வெண்டி அப்படின்ற பிளேஸ்ல தான் புரட்சி நடந்துச்சு. காரணம் அரசின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை. இது தவறு. அப்ப ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு.
நெக்ஸ்ட் பொறுத்துக. ஜான் வின்த்ராப் மாசாசூசெட்ஸ் குடியேற்றம். டர்காட் பிரான்சின் நிதி அமைச்சர். சட்டத்தின் சாரம் மாண்டெஸ்கியூ. மேரி அனன்டனட் 16ஆம் லூயி. 7 ஆண்டு போர் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. வருஷம் 1776. தேங்க்யூ.